சுகம் பார்ப்போங்கிற அயோக்கியத்தனத்தை பண்ணாதீர்கள். நீங்க சொல்றீங்க தாளமுத்து நடராஜன் அவர் அப்படி இவர் எப்படி, அந்த வாரிசுகள்லாம் எங்க சார் இருக்கு? திமுக எங்க இருக்கு? ஆகையினால நீங்க அடுத்தவரை பழி கொடுத்து உங்களை காப்பாத்தாதீங்க. தமிழை காப்பாற்றுவதற்கு எங்களுக்கு தெரியும். நீங்க தமிழை ஒண்ணுமே பண்ணவில்லை என்பதுதான் சரித்திரம். 300 ரூபாய்னா 30 நாளைக்கு 9000 rupees வச்சிருக்கேன். 9000 ரூபாயை தவிர கிட்டத்தட்ட 40,000 ரூபாய் உங்க கையில இருக்கு. ஈவோக்கு பெட்ரோல், அவருடைய காருக்கு பெட்ரோல், ஈவா பெட்ரோல் காரெல்லாம் அவர் தான் இன்னொரு கோயில் பராமரிக்கிறார்ல. 100 ரூபாய் கொடுக்குறேங்கிறத ஆர்டிஐ சொல்றது கேவலப்படாத ஒரு அரசு இருக்கு, வெட்கப்படாத ஒரு அரசு. இதைத்தான் நான் ஒரு மனித நேயமற்ற கேவலமான ஒரு அரசாங்கம் பார்க்கிறேன். அந்த ஈவோ அவனுக்கு சம்பளம் உண்டு இல்லை, துர்காமா போயிடுவாங்க. ஏதோ காரணத்துக்காக இன்னும் போகாம இருக்கிறார், அவ்வளவுதான். அழைப்பு வரணும்னு எதிர்பார்க்கல, எனக்கு தெரியல. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, இவர்கள் எதை எதிர்பார்க்க வேண்டிய முதல்ல ஆரம்பிச்ச ஒரு 2 வாரம் 3 வாரம் இந்த இண்டி கூட்டணியை சேர்ந்த யாரும் அந்த பக்கம் போகவே இல்லை. முதல்ல ஆரம்பிச்சு வச்சது நம்ம DK சிவகுமார் தான். அதை நான் அவர் பாராட்டியே ஆகணும். அதனுடைய ஜனத்தொகை 25 கோடி பாகிஸ்தானுடைய ஜனத்தொகை, நம்மளோட பங்களாதேஷனுடைய ஜனத்தொகை 17 கோடி. 25 17 35 42. இந்தியாவில் ஒரு 14 கோடி, 56 கோடி மக்கள். இந்திய ஜனத்தொகையில் 110 கோடி இந்துக்கள் என்றால், இந்தியா பங்களாதேஷ் பாகிஸ்தான் அன்றைய இந்தியாவை சேர்த்தால் 55 கோடி முஸ்லிம், 50%. உன்னுடைய ஆபத்து எங்க இருக்குன்னா உன்னுடைய தலைவாசல்ல இருக்கு. ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். தனியார் CBSE பள்ளியின் தலைவராக உள்ள திருமாவளவன் இந்தி திணிப்பு என நாடகம் போடலாமா? அண்ணாமலை கேள்வி. திருநெல்வேலி ராதாபுரம் சீத்தலை சிவலிங்கேஸ்வரர் கோயில் சொத்து குறித்த RTA, அர்ச்சகருக்கு சம்பளமாக 100 ரூபாய் வழங்கும் கொடுமை அம்பலம். ரயில் நிலையங்களில் குற்றங்கள் நடக்க அருகில் உள்ள மதுக்கடைகளே காரணம், ரயில்வே போலீஸ் படை புகார். திரிவேணி சங்கமத்தில் உள்ள நீர் குளிக்க மட்டுமல்ல குடிக்கவும் ஏற்றது. பசுமை தீர்ப்பாய அறிக்கைக்கு பதிலடி தந்த யோகி அரசு. இந்துக்கள் இன்னும் 50 ஆண்டுகளில் மைனாரிட்டி ஆகும் அபாயம், எச்சரிக்கும் VHP. இன்றைய செய்திகள் குறித்து தனது கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள நமது அரங்கத்திற்கு ஒரே நாடு இதழின் ஆசிரியர் திரு ராம நம்பி நாராயணன் அவர்கள் வந்திருக்கிறார். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் ராஜேஷ், சொல்லுங்க. ஒரு 2 பிரஸ் கான்ஃபரன்ஸ் தமிழக அரசியலையே உலுக்கிட்டு இருக்கு. 2 பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்ததும் அண்ணாமலை அவர்கள் தான். பல ஆதாரங்களோடு பல விஷயங்களை அவர் பேசிட்டு வர்றார். குறிப்பாக மும்மொழி கொள்கை, இதை இந்த திராவிட மாடல் அரசு எப்படி ஒரு மொழி அரசியலுக்கு அதை பயன்படுத்துகிறது, தமிழர்களை காவு வாங்குவதற்காக இந்த மொழி அரசியலை அவங்க எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு. அந்த கட்சி மட்டுமல்ல, புதிதாக தொடங்கிய கட்சியாக இருக்கட்டும், தமிழ் தேசிய பேசக்கூடிய கட்சியாகட்டும், இல்லை திமுகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளாகட்டும், எப்படி மக்களை ஏமாற்றக்கூடிய இரட்டை வேடம் போடுறாங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் தன்னுடைய ட்விட்டர் தளத்திலும் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லாம் அவர் வெளிப்படுத்திட்டு வர்றாரு, எக்ஸ்போஸ் பண்ணுறாரு. அதன் ஒரு பகுதியாக இன்னைக்கு காலையிலே எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சி. என்னென்னா, திருமாவளவன் ஏதோ அரசியல் கட்சி பட்டியல் சமுதாயத்திற்காக ஏதோ பேசுகிறாரு, அங்கங்கே திமுக சொன்னால் போய் ஒரு கூலிக்காக போய் ஒரு போராட்டம் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா, அவர் வேளச்சேரியில் இருக்கக்கூடிய ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிற CBSE சிலபஸை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஸ்கூலுக்கு தலைவராக இருக்கிறார். உங்களிடம் நான் இப்படி எதிர்பார்க்கலையே அப்படின்னு அண்ணாமலை கேட்டிருக்காரு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க ராஜேஷ்? இந்த விஷயத்தில் இன்னைக்கு தமிழகத்தில் அண்ணாமலை அவர்கள் அடிக்கிற அடி இருக்கு பாருங்க, அதுக்கு அத்தனை பாராட்டுகள் தெரிவிக்கலாம். ஏன்னா அப்படியே தோலை உரிச்சு தொங்க விட்டு கொண்டு இருக்கிறார். நம்ம
இப்போ நம்ம மகேஷ் பொய்யாமொழி பையன்கிட்ட போய் நிருபர்களை கேட்குறாங்க, நீ என்னப்பா படிக்கிற, உன்னுடைய தேர்ட் லாங்குவேஜ் என்ன? நான் ஃப்ரெஞ்சு தான் படிக்கிறேன் அப்படிங்கிறான். உடனே மகேஷ் பொய்யாமொழி வெக்கமே இல்லாமல் சிரிச்சுக்கிட்டு, அது அவர் முடிவு, அவர் சேன்ட்ட சொன்னார், ஒரு சேஞ்சு வேணும்னாரு, வேணா எடுத்துப்பாரு, தமிழை விட நல்லா இருக்காதுன்னு சொன்னேன், அது அவர் முடிவு. ஏண்டா உன் பையன் தானே, இன்னும் அவர் முடிவு, நீ தானே வேண்டாங்கிற, தேர்ட் லாங்குவேஜ் வேண்டாங்கிறதானே உன் பாலிசி. 6th 7th படிக்கிறவருக்கெல்லாம் அவ்வளவு ஒரு உரிமையை கொடுத்துருக்காங்க. அவரு தான், அதெல்லாம் நான் ஒத்துக்கொள்றேன், அவரு முடிவு பண்ணாரு அப்படின்னா இப்படித்தாரையா உலகத்துல எல்லாரும் முடிவு பண்ணுவாங்க. அப்போ முடிவு பண்ண முடியாத தாழ்த்தப்பட்ட உங்களால் நசுக்கப்பட்ட மக்கள் என்றால் அவங்க முடிவை நீங்க எடுத்துப்பீங்களா? விஜய் நேத்தான் கத்தி ஆரம்பிங்க, கட்சி ஆரம்பிச்ச உடனே இந்த திராவிட கட்சிகள் என்ன நிலைப்பாடு இருக்குமோ அதே நிலைப்பாடு தான், எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா அவருக்கு பின்னால் இருக்கிறதுலாம் மிஷினரின்னு நமக்கு தெரியும். எங்கடா உதயநிதி மிஷினரியை காலவாரி விட்டுட்டா, மக்கள் உதயநிதியை கவுத்தி விட்டா நாம என்ன பண்றதுங்கிறதுனால மிஷினரி இன்னைக்கு அவர் பின்னாலும் போயிருக்கு. அப்படித்தான் பார்க்குறேன். உதயநிதி மேல நம்பிக்கை குறைஞ்சிருக்கு. இந்த லஞ்சத்தினால திமுக கவிழ்ந்து விட்டால் நமக்கு ஒரு அரசாங்கம் வேணுமே அப்படின்னு விஜய்கிட்ட போயிருக்கு. ஒரே நேரத்தில் 2 குதிரைக்கும் அவங்க பணம் கட்டி எல்லார்ட்டையும் பண்ணுவாங்க, அது அவங்க வேலை. அப்ப இவர் உடனே திராவிடம் பேசிட்டு, மும்மொழி கொள்கையை எதிர்த்துட்டு, மாநில உரிமையை பேசிட்டு, அவர் நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் விஜய் வித்யாசிரமத்தில் ஹிந்தி இருக்கிறது. ஹிந்தி இருக்கிறதுங்க மட்டும் இல்லை, அந்த ஹிந்தி திவஸ் அன்னைக்கு அந்த பள்ளிக்கூடம் எப்படி சந்தோஷமாக கொண்டாடினார்கள்னு வீடியோலாம் வந்துட்டு இருக்கு. அந்த குழந்தைகள்லாம் ரொம்ப சந்தோஷமாக ஹிந்தி பேசி. நான் கேட்குறேன், இந்த சினிமாவில் நடிக்கிற நடிகர்கள், இவங்க கூத்தாடிகள்னு பழைய நான் விமர்சிக்க விரும்பலை, ஆனால் உங்களுக்கு எல்லா மொழியிலையும் உங்கள் சினிமா போகணும், இந்த எல்லா மொழியிலையும் இவர்களுக்கு நடிக்கணும். இவங்களுக்கு ஒரு நடிகை வேணும்னா தமிழ்நாட்டு நடிகை கிடையவே கிடைக்காது. இங்கேருந்து போய் மும்பையில் போய் தேடுவான். மும்பையில் உட்காந்துட்டு நம்ம டைரக்டர்ஸு, நம்ம ப்ரொடியூசர்ஸ் உட்காந்துட்டு ஒவ்வொரு ஆளாக வர சொல்லி பார்த்து அங்கேருந்து கொண்டு வந்து வாய்ஸ் டப்பிங், கதாநாயகிகளே இறக்குமதி இங்கே யாரும் கிடையாது. ஆனால் ஹிந்தி மட்டும் வேண்டாம். நம்ம மையம் ஒருத்தர் இருக்கார், இந்த மையம்காரர் ஹிந்தியில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற படம், ஹிந்தியில் நடிச்சிருக்கிற படம் எக்கச்சக்கம், அவருக்கு ஹிந்தி வேண்டாம். என்ன அசிங்கமா இல்லையா உங்களுக்குன்னு நான் கேட்குறேன். சரி, அடுத்தாப்புல விஜய். இப்போ திருமாவளவன் தலைவர் என்ன சொல்லியிருக்காரு, அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு, ஐயா நான் உங்களை குறைந்தபட்சம் உங்க அளவுலையாவது நீங்க நேர்மையானவனா இருப்பீங்கன்னு நினைச்சேன், ஏதோ போராட்டம்லாம் பண்றீங்க, ஆனா நீங்களும் சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்தினுடைய தலைவராக தானே இருக்கிறீங்க, உங்க பள்ளிக்கூடத்துல ஹிந்தி தானே இருக்கு அப்படின்னா அத்தனை பயல்களும் திருட்டு பசங்கன்னு தானே அர்த்தம். இதுல என்ன சந்தேகம்? சீமானுடைய மகன் எந்த பள்ளியில படிக்கிறான்னு கேட்டா நான் ஏன் அதை சொல்லணும் அப்படிங்கிற, அப்ப அவருக்கு அந்த பயம் இருக்குன்னு அர்த்தம் நாளைக்கு. ஏன்னா சீமான் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் இப்ப எவர் என்ன சொல்றாரு, 3வது மொழியாக ஹிந்தி மற்றும் எந்த மொழினாலும் இருக்கட்டும் அப்படின்னு தேர்தல் அறிக்கை சொல்லிட்டு, அது நான் தானே டைப் அடிச்சேன், அதுல ஹிந்திங்கிற வார்த்தை இல்லையே. அப்ப நீ தானே டைப் அடிச்ச, டைப்பே இவர் தான் அடிச்சாராம். எனக்கு என்னடா உலகத்துல எனக்கு தெரியும், ஏன்னா வேற யாருக்கும் அறிவு இல்ல இவரை ஏமாத்திடுவாங்கன்னு அவர் தேர்தல் அறிக்கையை ஒரு கட்சியினுடைய தலைவரா டைப் அடிக்க போறாரு. எனக்கு புரியல. அட்லீஸ்ட் அட்மின்ங்கிற மாதிரி பொய் சொன்னா கூட நமக்கு புரியும். நான் தானே டைப் அடிச்சேன்னு சொன்னா எல்லாரும் இதுல மாட்டிட்டு இருக்காங்க சார். எனக்கு இதுல என்ன வேடிக்கைன்னா, இவர்கள் பேசுறதெல்லாம் திராவிட மாடல், இந்த அரசாங்கம் தமிழ் மாடல் அரசாங்கம் இல்லை. இப்போ உங்களுக்கு தெரிந்தவர் முன்பு மதிமுகவில் இருந்தார் KS ராதாகிருஷ்ணன், ஒரு 46 ஸ்கூலு, அந்த ஸ்கூல் யாரு இப்ப இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், திமுகவுடைய அரசியல்வாதிகள் அதுக்கு தலைவராக இருக்கிறாங்க, அங்கு எப்படி என்னெல்லாம் எந்த சிலபஸில் அந்த ஸ்கூல் இருக்கு அப்படிங்கிறத ட்விட்டரில் ஒரு விலாவரியாக ஒரு எக்ஸல் சீட்டு மாதிரி வச்சு போட்டிருந்திருக்காரு. அதில் பார்த்தா எல்லாமே இவங்களுடைய ஸ்கூல் தான் இருக்குது. ஆனாலும் அவங்க வெளியில் தைரியமாக கோலத்தின் மூலமாக எதிர்ப்பு போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறதையும் பார்க்குறோம். சார், நீங்கள் அண்ணாமலை அவர்கள் ஒரு விஷயம் சொல்ல, இப்போ தனியார் பள்ளி அசோசியேஷனுடைய தலைவர் யார்? பிடிஆர் அரசகுமார். பிடிஆர் அரசகுமார் எந்த கட்சியில் இருந்தார்? தனி கட்சியை நடத்தினார். அப்புறம் கட்சியை மெர்ஜ் பண்ணி பாஜகவில் இருந்தார்.
பாஜக இருக்கும்போதும் அவர் தனியார் பள்ளி அசோசியேஷனுடைய தலைவராக தான் இருந்தார். ஆனால் அப்போ அவருக்கு அந்த வியாபாரம் ஓடலை, பாஜகவில் வியாபாரம் ஓடவில்லை. அப்போ பாஜகவில் வியாபாரம் ஓடவில்லைங்கிற காரணத்துக்காக திமுகவில் போய் சேர்ந்துட்டார். இன்னைக்கு தமிழ்நாடு அரசு 56 லட்சம் தனியார் பள்ளிகள் என்று சொன்னால், இவர் இல்லை 68 லட்சம் தனியார் பள்ளிகள்னு சொல்றாரு. 68 லட்சம் தனியார் பள்ளிகள்ல ஆப்ஷனல் தலைவர் என்ன சொல்றாரு, ஆப்ஷன் 30 லட்சம் பேராது படிக்கணுமேனு சொல்றாரு. அது கூட எங்களோட தரவுகள் இல்லை. தமிழ்நாடு அரசு என்ன தரவுகள் இல்லைன்னு கேட்கிறேன். 30 லட்சம் குழந்தைகள் நிச்சயமாக படிக்கிறார்கள், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ அடுத்த விஷயத்துக்கு வரேன். திருப்பி அண்ணாமலை தான் சொல்றாரு, இந்த இண்டஸ்ட்ரி, எஜுகேஷன் இண்டஸ்ட்ரி 30,000 கோடி ரூபாய்ங்க. 30,000 கோடி ரூபாய் எப்படி? அதாவது நீட் எதுக்கு எதுக்குறான்? நீட்டுங்கிறது ஒரு இண்டஸ்ட்ரி. ஏன்னா வந்துட்டா இவங்க காசு போச்சு, வருஷம் 2,000 கோடி ரூபா இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி. அப்போ 2,000 கோடி ரூபா போயிருமேங்கிறதுக்காகத்தான் நீட்டை எதிர்க்கிறார்களே தவிர, நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு ஸ்டாண்டர்டே இல்லைங்கிறத ஏசர் கமிட்டி சொல்லிடுது, ஏசர் ரிப்போர்ட் சொல்லியாச்சு. அவனுக்கு தாய்மொழியில் படிக்கவே தெரியலைங்கிறத சொல்கிறாங்க. நீ என்ன எஜுகேஷன் நடத்துகிறாய்? அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் அவனுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி கொண்டு வந்து, நீ தாய்மொழியில் படி, நல்லா படி, 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படி அப்படின்னு சொன்னால் அதை இந்த ஆள் ஏற்றுக்கல. அப்போது நான் என்ன சொல்லுகிறேன், இந்த திராவிட மாடல் அரசு, மீண்டும் சொல்லுகிறேன், தமிழ் மாடல் அரசு இல்லை, திராவிட மாடல் அரசு. திராவிடத்தை யார் ஆரம்பிச்சா அப்படின்னா, தமிழர் இல்லாதவர்கள், ஒரு கன்னட ஈவேரா, ஒரு நாயர், மலையாளி நாயர், ஒரு தெலுங்கை சேர்ந்த தியாகராயர் செட்டியார், இப்படி இவங்கள்லாம் ஒரு தமிழ் மலையாளிங்க. நீங்கள் டி நகரில் பார்த்தா நாயர் சாலை இருக்கும், தியாகராஜ நகரே இருக்கு, அப்புறம் ஈவேரா இருக்கிறார். அப்போ கன்னடம், தெலுங்கு, மலையாளம் இதுகள்லாம் சேர்ந்து தான் திராவிடத்தை ஆரம்பித்தது. தமிழ்ங்கிற வார்த்தையே அங்கே இல்லை. தமிழை கரிஞ்சு 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 கொட்டி கொண்டு தான் இருந்தார்கள் கடைசி வரை. தலைமையாருக்கு தமிழனுக்கு யோகியதை இல்லைன்னு சொன்னாங்க. நீங்களும் கூட இதை தமிழர் ஆட்சின்னு சொல்ல மாட்டீங்க, திராவிட மாடல் ஆட்சிங்கிறீங்க. திராவிட மாடல் ஆட்சியில் 3வது மொழியாக தெலுங்கு படிக்கவோ, கன்னடம் படிக்கவோ, மலையாளம் படிக்கவோ அனுமதி இல்லை என்று சொன்னால் இது திராவிட மாடல் ஆட்சியும் இல்லைங்கிறேன் நான். அப்போ எங்க இருக்குங்க நீங்க? அப்போ சரி, இருமொழி கொள்கைங்கிறீங்க. இருமொழி கொள்கை எதற்காக? இருமொழி கொள்கை ராமசாமி நாயக்கர் சொல்லியிருக்காரு. எதுக்கு? ஆங்கிலம் படிப்பது தமிழை சாகடிக்கிறதுக்குத்தான். அப்ப நீங்க தமிழை வளர்க்கறதுக்காக ஆங்கிலம் படிக்கல. ஆங்கிலம் ஏன் படிக்க சொல்லுகிறீர்கள் என்றால், தமிழை சாகடிக்கிறதுக்கு. நம்ம கவர்னர் சொல்றாருங்க, தமிழ் தமிழ் என்று பேசுபவர்கள் தமிழ் இலக்கியத்துக்கு ஒண்ணுமே செய்யவில்லை. அவர் என்ன சொல்றாரு, தமிழ்நாட்டில் பிஹெச்டி பண்ண யாரும் தமிழ் இலக்கியங்களில் பண்ணவே இல்லை. எல்லாரும் அண்ணாதுரையை பற்றி பண்ணியிருக்காரு, ஈவேராவை பற்றி பற்றிருக்காரு, திராவிடத்தினுடைய வரலாறை பற்றி பண்ணியிருக்காங்க. எவருமே சோசியல் சயின்ஸ் பண்ண எந்த பிஹெச்டியும் கடந்த 30-40 ஆண்டுகளாக தமிழ் இலக்கியங்களை பற்றி வரவே இல்லை என்பதை தெளிவாக பேசுகிறார். கனிமொழி கவிதைகளில் வேணா இவங்க கனிமொழி கவிதை, அண்ணாதுரையின் ஹாஷியம், கருணாநிதியின் இரட்டை மொழி, இப்படின்னு நிறைய பிஹெச்டி பண்ணியிருக்காங்களே தவிர, அப்போ என்ன தமிழையும் மட்டுப்படுத்தி ஆங்கிலத்தை வாழ்விக்கிறது மட்டும்தான் இருமொழி கொள்கை. ஆகையினால தான் நாம் என்ன சொல்றோம், இந்திய மொழி வாழ வேண்டும் என்பதற்காக மும்மொழி கொள்கை. இது 68, 86 ஹிந்தி கம்பல்சரி தான். நீங்கள் ப. சிதம்பரம் ஹிந்தி திவசில் பேசின வீடியோ இருக்கா இல்லையா? அன்னைக்கு இவங்க தானே கூட்டணி கட்சி, இன்னைக்கு காங்கிரஸ் தானே இவங்களுக்கு கூட்டணி கட்சி. அந்த காங்கிரஸினுடைய நேரு தானே இந்தி கட்டாயம்னு சொன்னார். அவர் ஒரே ஒரு விஷயம் சொன்னார், நீங்களாக ஏற்றுக்கொள்ள வல்லாதவரை திணிக்கப்பட மாட்டாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் என்னைக்காவது ஏற்றுப்பீங்க. அதாவது நேரு எங்கெல்லாம் ஏமாந்தாரு, என்னைக்காவது ஒரு நாள் 370 போயிடும், போகாது. என்னைக்காவது ஒரு நாள் காமன் சிவில் கோட் வந்துடும், வராது. நேரு என்ன நினைச்சா, என்னைக்காவது ஒரு நாள் மாற்றம் வர வேண்டும் என்றால் அந்த மாற்றத்தை நோக்கி நம்ம இனிஷியேட்டிவ் என்ன எடுத்தோங்கிறது ஒன்று இருக்குல்ல, அது அவர் எடுக்கவே இல்லை. பிரிவினைவாதிகள் பிரிஞ்சு போய்கொண்டே இருந்தார்கள். ஒரு ஆள் நோக்கத்தை வச்சு மட்டும் நல்லதுன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் சிந்தனையில் நல்லதாக இருந்தால் செயலில் நல்லதாக காமிக்கணும். இப்போ நீங்கள் நேருன்னு சொன்னதுனால அதோட சேர்த்து கேட்க வேண்டியதாக இருக்குது. முதல்ல நீங்கள் தொடர்ச்சியாக தமிழகத்தை புறக்கணிச்சுக்கிட்டே இருந்தீங்க,
அதனால் கோபேக் மோடின்னு நாங்கள் சொன்னோம், இனிமேல் வந்து கெட் அவுட் மோடின்னு நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு இந்தி திணிப்புக்கு எதிராக பேசிய அந்த கூட்டத்தில் உதயநிதி சொல்லியிருக்காரு. அதற்கு சவால் விடும் வகையில் அவருக்கு நேற்று அண்ணாமலையும் பேசியிருக்கிறாரு. அதோடு இந்த கோலத்தின் மூலமாக ஒரு எதிர்ப்பையும் திமுக இது பண்ணியிருக்காங்க, அதுவும் எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க ராஜேஷ்? நீங்கள் என்ன நல்லாவே கேள்வி கேட்குறீங்க ராஜேஷ். அதாவது என்ன மடத்தனம் என்று சொன்னால், இப்போ தலையை கொடுத்தாதுன்னு உதயநிதி சொல்கிறார்ல, எனக்கு உதயநிதிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள், உதயநிதி அவர்களே, தலையை கொடுப்பது நீங்களாக இருக்கணும், இன்பநிதியாக இருக்கணும், ஸ்டாலினாக இருக்கணும், கிருத்திகாவாக இருக்கட்டும், யாரோ ரோட்ல போற தொண்டனாக இருக்கக்கூடாது. எவனோ ஒருத்த உங்களுக்காக சாவா, நீங்க உட்கார்ந்துட்டு பதவி சுகம் பார்க்கணுங்கிற அயோக்கியத்தனத்தை பண்ணாதீர்கள். நீங்க சொல்றீங்க தாளமுத்து நடராஜன் அவர் அப்படி இவர் எப்படி, அந்த வாரிசுகள்லாம் எங்க சார் இருக்கு? திமுக எங்க இருக்கு? ஆகையினால நீங்க அடுத்தவரை பழி கொடுத்து உங்களை காப்பாத்தாதீங்க. தமிழை காப்பாற்றுவதற்கு எங்களுக்கு தெரியும். நீங்க தமிழை ஒண்ணுமே பண்ணவில்லை என்பதுதான் சரித்திரம் சொல்லும் உண்மை. இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் அடி நொறுக்கிட்டு இருக்கிறாரு, கலங்கி போயிருக்கிறீர்கள். இது ஒரு விஷயம். நீங்க இன்னொரு வேடிக்கை சொன்னீங்க, கோலம் போட்டதுன்னு. இப்போ சோசியல் மீடியா எல்லாம் என்ன வந்து கொண்டு இருக்கிறதுன்னா, கோலம் போட ஆள் தேவை, கழகம் அறிவிப்பு, 200 ரூபாய் ஒரு கோலத்துக்கு அப்படின்னு சோசியல் மீடியாவில் கிண்டல் பண்ணுறான். ஏங்க, நீ பெருசாக கோலம் போட்டாச்சுன்னு சன் டிவி, உங்கள் தினகரன், முரசொலி எல்லாம் சொல்லியாச்சு. நூதன எதிர்ப்பு. நம்ம ஆனந்த் தம்பி ஆனந்த் ரொம்ப புத்திசாலி, ஜனமில் இருக்கான்னு ஜனமே ரொம்ப நல்லா அட்டகாசமாக வேலை பண்ணிகிட்டு இருக்கு. இப்போ தம்பி ஆனந்த் ரொம்ப ரொம்ப புத்திசாலி. என்ன பண்ணா, நேரடியாக களத்துக்கு போயிட்டான். களத்துக்கு போய் ஒவ்வொருத்தராக இன்டர்வியூ பண்ணுறான். இந்த கோலத்தை யார் போட்டது? ஐயோ, இந்த அலங்கோலத்தை நாங்கள் பண்ண மாட்டோமே அப்படிங்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் போட்ட கோலம் இங்கே இருக்குது, அது வேறு யாரோ ரோட்டில் போட்டு, அது யாரோ ரோட்டில் போட்டு போயிருக்காங்க. சரி, அதில் என்ன இருக்குது தெரியுமான்னு கேட்குறாரு. ஆமாம், இருமொழி கொள்கை வேணும், ஹிந்தி வேண்டாமான்னு கேட்குறாரு. கேட்குற எல்லாருமே வேணுங்கிறாங்க, மும்மொழி வேணுங்கிறாங்க. அதில் மும்மொழியில் ஒருத்தர் சொல்கிறாரு மும்மொழி வேணும், அதில் ப்ரியாரிட்டி ஹிந்தி தான் வேணும்னு ஒருத்தர் சொல்கிறாரு. ஒரே ஒரு அம்மா வந்து விவரம் தெரியாமல், இல்லைங்க அது ரைட்டு தானேங்க. உடனே இவர் கேட்குறாரு, அம்மா 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தமிழில் படிக்கணும்னு அந்த கொள்கையில் சொல்லியிருக்கு, புதிய கல்விக் கொள்கையில், உங்களுக்கு தெரியும்? அப்படியா தம்பி அப்படிங்கிறாங்க. அதைத்தாம்மா எதிர்க்கிறாங்க. 5ஆம் கிளாஸுக்கு வரைக்கும் தமிழை படிச்சுட்டு அதுக்கப்புறம் தாம்மா ஹிந்தி கொண்டு வர போகிறாங்க. இன்னைக்கு இந்திய தமிழை கம்பல்சரி இல்லையே அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இது சரிதானே அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. அதனால் என்ன புரிஞ்சுக்கணும், ஊபிஎஸ் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இது டிஜிட்டல் யுகம். நீங்கள் இந்த பொய் பிரச்சாரம்லாம் பண்ண முடியாது. கோலம் போட்டு இன்னைக்கு உடனே நிறைய இடத்துல பிஜேபிக்காரங்க கோலம் போட ஆரம்பிச்சாச்சு. இவங்க பாஷையில் சொன்னால் சங்கிகள் கோலம் போட ஆரம்பிச்சாச்சு. தேவை மும்மொழி கொள்கை, தேவை ஹிந்தி அப்படின்னு கோலம் போட ஆரம்பிச்சாச்சு. முடிஞ்சு வச்சு, நாளைக்கு நானும் கோலம் போடுவேனே எங்கள் வீட்டில். அதனால் இந்த பைத்தியக்காரத்தனத்தெல்லாம் விட்டுட்டு உங்கள் இண்டஸ்ட்ரிக்காக இதை பண்ணாதீங்க. ஏற்கனவே நீங்கள் மருத்துவ மாணவர்களை சாகடித்து கொண்டு இருக்கிறீர்கள். இப்போ சாதாரண சின்ன மாணவன், நாம் என்ன சொல்கிறோம், 68 லட்சம் மாணவர்கள், தனியார் பள்ளி மாணவர்கள், அதில் 30 லட்சம் பேர் படிக்கிறாங்கன்னா, ஏன் நீங்க வந்து அரசு பள்ளியில அதை தடுக்கிறீங்க? ஆப்ஷன் கொடுக்கறதுல என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன பிரச்சனை? அது 3rd லாங்குவேஜா இருந்துட்டு போட்டு நடிங்க, அதுக்கு உங்களுடைய பெர்சன்டேஜ் என்னன்னாலும் வச்சுக்கோங்க. இவர்கள் ஹிந்திக்கு பயப்படுவதற்கு ஒரே காரணம், தமிழை வாழ வைப்பதற்கு அல்ல, ஆங்கிலத்தை ஏற்றி தமிழை கொலை செய்வதற்குத்தான். பாஜகவுடைய ஆன்மீக பிரிவில் இருந்தவர் உங்களுக்கு தெரியும், அட்வொகேட் ராமலிங்கம். அவர் வந்து ஒரு ஆர்டிஐ போட்டிருக்கார். என்னென்னா, திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் உருமன்குளம் கிராமத்தில் சீத்தலை சிவலிங்கேஸ்வரர் திருக்கோயில் இருக்குது. ஒரு ஆர்டிஐ போட்டு, இது வந்து ஹெச்ஆர்என்சி கீழே வருதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஆம் இருக்குது. இதுக்கு அப்படின்னா செயல் அலுவலர் இருக்காரா, ஈஓ இருக்காரா? ஆம் இருக்கிறார். அவர் எங்கேருந்து வர்றாருன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய ராதாபுரம் அருள்மிகு வரகுணபாண்டீஸ்வரர் திருக்கோயிலுடைய ஈவோ தான் இதுக்கும் ஈவோ அப்படின்னு. சரி, இந்த கோயிலுக்கு வந்து பூஜைகள், நித்திய பூஜைக்கு எவ்வளவு செலவு, அர்ச்சகருக்கு என்ன சம்பளம் அப்படின்னு கேட்டால், நித்திய கோயிலுக்கு பூஜைக்கு வந்து 300 ரூபாய்,
அர்ச்சகருக்கு 100 ரூபாய் அப்படின்னு. சரி, சொத்து எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 100 ஏக்கர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போனா அந்த சொத்துக்களை எல்லாம் பராமரிக்கக்கூடியவர்கள பெயர் இது தனிநபர் சம்மந்தப்பட்டது, இது சட்டத்தின்படி நாங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. அதற்கு வருமானம் ஏதோ 52,000 வருது அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருக்காங்க. 52,000 100 ஏக்கருக்கு இப்போ அவரிடம் நான் தொலைபேசியில் பேசும் பொழுது அவங்க சொல்லியிருக்கிறது ஆன் ரெக்கார்டு இருக்கும் போல இருக்குது. அதை மட்டும் 100 ஏக்கர்னு சொல்கிறாங்க. 300 ஏக்கர் வரைக்கும் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டுன்னு அங்கே லோக்கலில் சொல்கிறாங்க அப்படிங்கிறது. ஃபர்தராக நாங்கள் அடுத்த வழக்கும் போட இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. 52,000 வருது, ஆனால் தினமும் 300 ரூபாய்க்கு பூஜைக்கு கொடுக்குறாங்க. அர்ச்சகருக்கு 100 ரூபா கொடுக்குறாங்க. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், அர்ச்சகருக்கு மதுரையில் அந்த தட்டில் போடுற காசையும் உண்டியலில் எடுத்து போடணும், அதை கண்காணிப்பதற்கு அங்கே ஹெச்ஆர்என்சி அலுவலர்களையும் நியமிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்ன சர்க்குலரு. அதை எதிர்த்து நம்ம ஆட்கள் சமூக வலைத்தளத்தில் பேசினோடனே அந்த சுற்றறிக்கையை பின்வாங்கினாங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? எவ்வளவு கேவலம் பாருங்க. முதல்ல இந்த 300 ஏக்கர், இப்போ இருக்கிறது 100 ஏக்கர், காணாமல் போன 1,00,000 ஏக்கரில் அந்த 200 ஏக்கர் இருக்கலாம். இது முதல் விஷயம். ரெண்டாவது, மாத சம்பளம் வெறும் 100 ரூபாய். ஒரு நாளைக்கு ஒரு டீ குடித்தா கூட 30 நாளைக்கு அந்த 100 ரூபாயில குடிக்க முடியாது. இதெல்லாம் ஒரு மனசாட்சி உள்ள அரசாங்கம் இதை பேசவே பேசாது, பேச முடியாது. நீங்க 52,000 56,000 எனக்கு பார்த்து ஞாபகம் இருக்கு, இருக்கட்டும். 52,800 52,800. இந்த 52,800 ரூபா மாதம் வரும்போது அது நித்திய பூஜையினுடைய செலவு 300 ரூபா. 300 ரூபாய்னா 30 நாளைக்கு 9,000 ருபீஸ்னு வச்சுக்கோங்க. 9,000 ரூபாய் தவிர கிட்டத்தட்ட 40,000 ரூபாய் உங்கள் கையில் நிற்குது. ஈவோக்கு பெட்ரோல், அவருடைய காருக்கு பெட்ரோல், ஈவோ பெட்ரோல் காரெல்லாம் அவர் தான் இன்னொரு கோயிலில் பராமரிக்கிறார்ல. இன்னொரு அவர் எத்தனை கோயிலுக்கு ஈவோங்கிறது இப்போ ஹெச்ஆர்என்சி மீட்டிங்கு போகிற பட்டர் முழுக்க. அதனால நான் என்ன சொல்கிறேன், இந்த கோயில் தன்னிறைவு பெற்ற கோயில்னா அர்ச்சகருக்கு கொடுக்க வேண்டியதானே முதல்ல. அதுவே தப்பு. அர்ச்சகருக்கு நீங்கள் அந்த மதுரையில் உள்ள தண்டாயுதபாணி சுவாமி கோயில் இஷ்யூ வரும்போது அவர் என்ன சொன்னார், அர்ச்சகருக்கு நாங்கள் டைம் ஸ்கேல் கொடுத்துட்டோம். டைம் ஸ்கேல்னா என்ன, கன்சால்டேஷன் பே கிடையாது. 20,000 10,000 15,000 கிடையாது. உங்களுக்கு பேசிக் பே உண்டு, அதுக்கு டிஏ உண்டு, அரியர்ஸ் உண்டு, ஹெச்ஆர்ஏ உண்டு, எல்லாமே உண்டு. அது உண்டு. டைம் லைன் கொடுத்து அது இன்க்ரிமெண்ட் உண்டு, எல்லாம் வச்சு உங்களுக்கு இது பேசிக் பே, கடைசியில் இவ்வளோ கிடைக்கும், நீங்கள் ரிட்டையர் ஆகும்போது இவ்வளோ கிடைக்கும்னா அது டைம் ஸ்கேல். இது வரைக்கும் அந்த டைம் ஸ்கேல் என்னன்னு கேட்டால் இன்னும் சொல்ல மாட்டேங்கிறார் இந்த சேகர் பாபு. வாட் இஸ் த டைம் ஸ்கேல்னு இன்ன வரைக்கும் சொல்லலை. ஆனால் அவங்க தான் சொல்லிட்டாங்களே, இது எவ்ரி டெம்பிள் ஹஸ் ஏ செப்பரேட் என்டைட்டி. அது ஒரு நிறுவனம் மாதிரி தான் அவங்க பார்க்குறாங்களே, கோயிலாக அவங்க பார்க்கல அப்படின்னு. இல்லை, அதைத்தான் நான் சொல்கிறேன். முதல்ல இந்த கோயில்கள் வைத்திருக்கிறதே தப்புங்கிறத 1000 தடவை நாம் சொல்லியாச்சு. விடத்துக்கு அவங்க தயாராக இல்லை. திராவிட மாடல் அரசு கோயிலை விடுவிக்க தயாராக இல்லை. ஆந்திராவில் அதுக்காக ஒரு மீட்டிங் நடந்தது. அதில் போய் அண்ணாமலை பேசிய எக்ஸலண்ட் ஸ்பீச்சை நம்ம பார்த்தோம். ஆட்சிக்கு வந்தால் முதல் வேலையாக அதுதான் அறநிலையத்துறை கலைக்கப்படும், கோயில்கள் விடுவிக்கப்படும்னு சொல்லிட்டார். அது மீண்டும் மீண்டும் அண்ணாமலை அவர்கள் சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். அப்போ இப்போ என்ன பிரச்சனைன்னா, அந்த 100 ரூபா கொடுக்குறேங்கிறத ஆர்டிஐ சொல்றது கேவலப்படாத ஒரு அரசு இருக்கு, வெக்கப்படாத ஒரு அரசு. இதைத்தான் நான் ஒரு மனித நேயமற்ற கேவலமான ஒரு அரசாங்கம் பார்க்குறேன். அந்த ஈவோ அவனுக்கு சம்பளம் உண்டு இல்லை, எவ்வளவு வாங்குவான்? அவருக்கு 60,000 70,000 80,000 கூட இருக்கு. அப்ப அந்த ஈவோக்கு மனசுல ஈரம் இருக்கா என்று கேட்கல. நாம இவ்வளவு வாங்குறோமே, இந்த அர்ச்சகர் 100 ரூபா வாங்குறாரு, நான் இந்த அர்ச்சகருக்கு ரெக்கமெண்ட் பண்றேன், நான் இவ்வளவு சம்பளம் ரெக்கமெண்ட் பண்றேன், நான் வாங்கி தரேன் சொல்லத்துக்கு கூட தகுதி இல்லாத ஈவோ. அவெல்லாம் ஒரு ஈவோவாங்க? அவன் மனுஷனா? அவன் எனக்கு புரியல. அவன் மனுஷன் இல்லை, மினிஸ்டரே மனுஷன் இல்லை நாம் சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். அரசாங்கம் மனிதர்கள் கொண்ட அரசாங்கமாக இல்லை என்று நாம் சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். அப்போ இந்த மாதிரி நிறைய சம்பவம் வரணும். இன்னைக்கு கண்காணிப்பு கேமரா, தட்டில் காசு விழுந்தா அதை வாங்கி உண்டியலில் போடுறது. இத்தனை கோயிலில் ஆளறாங்க. சார், எங்களுக்கு அவங்கள பராமரிக்க தெரியும் சார், அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் பராமரிப்போம். தட்டில் கொடுக்குற காசை நீ தட்டி பறிக்காதே, அவ்வளோதான்.
கார்ட்டூன் போட்டாங்க. இப்போ கோயில் வாசலில் இருக்கிற பிச்சைக்காரங்கெல்லாம் வந்து பயந்து போயிருக்காங்க. ஐயோ இதுவே நம்ம காசா? பல இடத்துல எனக்கு இந்த ஈவோக்கள் அநியாயம் பண்ணுகிறாங்க. சேதுக்கரைன்னு ஒரு ஊர் இருக்கு, திருப்புல்லானி தாண்டி உள்ள போனோம். அந்த பஞ்சாயத்தினுடைய தலைவர் ஒரு இஸ்லாமியர். வாகன கட்டணம் என்று 60 ரூபா வாங்குறாங்க அந்த ஊருக்குள்ள போயிட்டு வர்றதுக்கு. டூரிஸ்ட் அவ்வளோ பேர் போறாங்க. யாருக்கு போகுது? பஞ்சாயத்துக்கு போகுதான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. பஞ்சாயத்துக்கு போகல. அதனால வெளிநபருக்கு வேற அதை கான்ட்ராக்டா கொடுக்குறாங்க. அவரும் இஸ்லாமியர் தான். நீ யார்கிட்ட வேணாலும் சொல்லியா, எனக்கு கவலை இல்லைன்னா அந்த வீடியோவே வந்து மேல புதுக்குடி, அதான் அந்த கிராமத்துக்கு பேர் நினைக்கிறேன். அந்த மேல புதுக்குடி கிராமத்துல மிஞ்சி போனா எத்தனை வீடுகள் இருக்குங்கிறது பார்த்தா நமக்கு தெரிந்து விடும். அவ்வளவு டூரிஸ்ட் பணம் வந்து அந்த கிராமத்துல என்ன நடந்திருக்கு என்ற கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. ஒண்ணு, தேவிப்பட்டினத்துல அந்த இதை போட்டுட்டு கடற்கரையிலேருந்து நடந்து செல்வதற்கு பாலம் போட்டுட்டு அதுக்கு என்ட்ரி ஃபீஸ் வாங்கினாங்க. யார்? ஊராட்சி தலைவர், அப்பவும் முஸ்லீம் தான். நாங்கள் என்ன சொல்றீங்க, எல்லா முஸ்லீம் இடத்துலையும் ஹிந்துக்கள் மீது ஜிஸ்யா வரி விதிக்கப்படுகிறது. அந்த பஞ்சாயத்து தலைவர் இஸ்லாமியராக இருந்தார். இந்த ஜிஸ்யா வரியை யாரு செய்கிறார்கள்? திராவிட மாடல் அரசு செய்கிறது. நீ ஹிந்துவா இருந்தா வரி கட்டணும், அவ்வளவுதான். ஹிந்துவா இருந்தா உனக்கு அர்ச்சனைக்கு காசு கிடையாது. ஆனா மௌலவிக்கு காசு உண்டு. மௌலவி ஸ்கூட்டர் லோன் போடலாம். சர்ச்சுகளுக்கு அந்த அமைப்பே இல்லை. சர்ச்சுகள் எல்லாம் சொசைட்டிகளாக இருக்கிறது. ஒவ்வொரு சர்ச்சும் சொசைட்டி ஆக்ட்ல ரிஜிஸ்டர் பண்ணி இருக்கிறாங்க. புனரமைப்புக்கு கோடிகளில் கொடுக்குறாங்க. அதனால இது திராவிட மாடல் அரசு, ஹிந்துக்களுக்கு விரோதியான ஒரு அரசு, ஹிந்து சமுதாயத்தை கொன்று குவிக்கிறதுக்காக வந்திருக்கிற அரசு, தமிழையும் ஹிந்துக்களையும் கொன்று குவிப்பதற்காக இருக்கக்கூடிய அரசு திராவிட மாடல் அரசு. சமீப காலமாக பார்க்குறோம், ரயில் நிலையங்கள் எல்லாம் ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்கிறத பார்க்குறோம். ஏற்கனவே ஒரு காதலிக்க மறுத்த பெண்ணை ரயிலுக்கு முன்னால் எட்டி தள்ளியது, அந்த கேஸ் இப்போ தான் அவருக்கு வந்து தண்டனை கொடுத்துருக்காங்கிறத பார்க்குறோம். கிண்டி ஸ்டேஷனில் பழவந்தாங்கல் ஸ்டேஷனில் இருந்த ஒரு காவலர், பெண் காவலருக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல், அவர் மீது பாலியல் வன்கொடுமை நடத்துவதற்கு இருந்ததை பார்க்குறோம். இப்படி இருக்கும் பொழுது இது போன்ற தொடர்ச்சியாக ரயில் நிலையங்களில் ஏன் இப்படிப்பட்ட குற்ற செயல்கள் நடக்குது? இன்னும் பார்த்தா நேற்று ஒரு வீடியோ வந்தது, 2 கல்லூரி மாணவர்கள் அவங்களுக்குள்ளார பேக்கில் வெப்பனை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்க. இவன் பேக்லேருந்து எடுத்து ஒரு அருவாளை எடுத்து அவன்கிட்ட கொடுக்குறான், அவன் பேக்கில் வச்சுக்கிறான். அதுக்கு பிறகு அந்த சிசிடிவி வீடியோவை பார்த்துட்டு போலீஸார் வந்து இப்போ விசாரணை தொடங்கியிருக்கிறாங்க. இது போன்று தொடர்ச்சியாக ரயில் நிலையங்களில் குற்ற சம்பவம் நடக்கிறதுக்கு வேறு எந்த ரீசனும் இல்லை, பக்கத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் தான் காரணம் அப்படின்னு ரயில்வே போலீஸ் படை ஒரு புகாராக சொல்லியிருக்காங்க. குறிப்பாக அவங்க என்ன சொல்கிறாங்க, சென்னை கிண்டி, பழவந்தாங்கல், குரோம்பேட்டை, கொருக்குப்பேட்டை, அம்பத்தூர், சைதாப்பேட்டை, ஊரப்பாக்கம், ஆவடி, திருவள்ளூர், திருவாலங்காடு, விண்ணமங்கலம், ஜோலார்பேட்டை, காட்பாடி, திண்டிவனம் உட்பட 60க்கும் மேற்பட்ட ரயில் நிலையங்களுக்கு மிக அருகில் டாஸ்மாக் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? எனக்கு திராவிட மாடல் அரசுடைய மாநில உரிமையை மத்திய அரசாங்கம் கேள்வி கேட்பதா அப்படின்னு நாளைக்கு இது பதில் சொல்லுவாங்க. ஏன்னா ரயில்வே போலீஸும் உங்கள் போலீஸ் இல்லைம்பாங்க. அவ்வளோதான் இதுக்கு அவங்க சொல்லக்கூடிய பதில். அவருடைய தப்பை உணர்ந்து திருத்துவதற்கு இந்த அரசாங்கம் தயாராக இல்லை. நாம் என்ன சொல்கிறேன், சரி சார், எங்கனாலும் இப்போது நிறைய இடத்துல பள்ளிக்கூடம் பக்கத்தில் டாஸ்மாக் வைக்கக்கூடாதுன்னு ஏகப்பட்ட ஊர்க்காரர்கள் போராடி இருக்கிறார்கள். போராடி அதை நகட்டினதோ ஒரு பெரிய சாதனைன்னு நம்ம படிக்கிறோம். இந்த ஊருக்காரங்க டாஸ்மாக் எதிராக, இந்த ஊருக்காரங்க டாஸ்மாக் எதிராக, பள்ளி பக்கத்தில் இருக்குன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் பள்ளிக்கூடம் பக்கத்தில் மாணவர்களை கெடுக்கிறது பள்ளிக்கூடம் பக்கத்தில் உள்ள டாஸ். அந்த காலத்துலங்க அதனால தான் டாஸ்மாக் தானே மூட சொல்கிறேன், கஞ்சா ஸ்டாம்புக்கெல்லாம் எல்எஸ்டிக்கெல்லாம் நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோன்னா அங்கங்கே கிடைக்கிறதுக்கான அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ளே எப்படி போகணுமா. இப்போ இந்த டிவி இது சிசிடிவி காட்சி மாதிரி நீங்கள் பள்ளிக்கூடத்தில் உள்ள காட்சி சிசிடிவி வச்சானா எந்த பைக்குள்ளே என்னென்ன பரிமாறப்படுங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். எனக்கு என்னென்ன, திராவிட மாடல் ஆட்சியில் இவ்வளோ சுதந்திரம் இருக்குல்ல, எல்லா எம்எல்ஏ, எல்லா எம்பி, எல்லா மினிஸ்டர் வீட்டு வாசலில் ஒரு டாஸ்மாக் கடையை வச்சிரு. இல்லைன்னா உனக்கு அநியாயம் புரியாது, உனக்கு அநியாயம் புரிய போகிறதே இல்லை. ஒரு டாஸ்மாக் கடையை வச்சேன்னா அவன் என்ன பண்ணுவான்னு உனக்கு தெரியும்.
அது வரைக்கும் உங்களுக்கு தெரியாது. இவங்க இருக்கிற ரோட்ல தான் அங்கங்க பேரிகார்டு வச்சிடுறாங்க, ஒரு ஆள் அந்த தெருவுக்குள்ளாரே போக முடியாது சார். சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அவங்க வந்து மதுப்பிரியர்னு சொல்கிறீங்க இல்லையா? அவங்க மதிக்கணுமா இல்லையா? அவங்க காலங்காத்தால வேலைக்கு போகிறதுனால டெட்ரா பேக்கில் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது உங்கள் வீட்டு பக்கத்தில் வச்சுக்கலாமா இல்லையா? ஏன்னா என்ன தப்பாக சொல்கிறேன்? ஏன்னா அவ்வளவு அன்பு அவ்வளவு பாசம் அவங்க மேலே இருக்கும்போது முதல்வர் பக்கத்தில் வச்சுக்கலாம்ல. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இன்னும் முதல்வர் வந்து டாஸ்மாக் கடைக்கு விசிட் பண்ணலையா? நான் என்ன சொல்கிறேன், அல்வா கடைக்கு போயிட்டாரு, ஏன் இங்கே போகக்கூடாதுன்னு கேட்குறீங்களா? ரேஷன் கடையில் வந்து முதல்வர் படம், துணை முதல்வர் படம், ஆனால் பிரதமர் படம் கிடையாது. எந்த டெவலப்மெண்ட் ஆஃபீஸ்லையும் பஞ்சாயத்து யூனியன் ஆஃபீஸ்லையும் பிரதமர் படம் கிடையாது. நான் எதோ விட்டு போயிறியா? பரவாயில்ல, ஒரே ஒரு வேண்டுகோள் முதல்வருக்கு, எல்லா டாஸ்மாக் கடையிலையும் முதல்வர் படமும் துணை முதல்வர் படமும் இருக்கணும். அதை வைக்க சொல்லுங்க. முதல்ல லைப்ரரிக்கெல்லாம் கலைஞர் லைப்ரரின்னு வைக்கிறாங்க, அங்கங்கே மாவட்டந்தோறும் தொடங்கி, இல்லை ஏற்கனவே இருந்த லைப்ரரிக்கும் இந்த பேர் வைக்கிறாங்க. அதே மாதிரி முக்கியமான அட்லீஸ்ட் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக நல்ல சேல்ஸ் நடக்கக்கூடிய டாஸ்மாக்காவது அவங்க பேர்லேயோ, இன்பநிதி டாஸ்மாக் கடை, உதயநிதி டாஸ்மாக் கடை அப்படின்னு பேர் வைக்கலாம்ல. யார் மக்கள் என்ன சார் உங்களை கேள்வியாக கேட்க போகிறாங்க? எவ்வளோ சுதந்திரம் இருக்கு, அப்படி ஏதாவது பண்ணுங்கிறேன். குடிச்சிட்டும் கொஞ்சம் புகழ்ந்துட்டும் போவான்ல. போவான்ல, திருப்பி ஓட்டு போட்டதுனால தானே அவனை அடிமையாக வச்சிருக்கீங்க. அதனால் இது பரம அயோக்கியத்தனம், உலகமாக அயோக்கியத்தனம். இன்னைக்கு ரயில்வே சொல்லியிருக்கிற கருத்தை ஒவ்வொரு பள்ளிகளும் சொல்லுகிறது, ஒவ்வொரு ஸ்கூல்ஸும் சொல்கிறாங்க. கோயில் பக்கத்துலேயும் அங்கங்கே வச்சு, கோயில் பக்கத்தில் வைக்கிறாங்க. இல்லை மசூதி பக்கத்துலேயே, சர்ச்சு பக்கத்துலேயே இல்லை, கோயில் பக்கத்தில் டாஸ்மாக். அது ஏற்கனவே முதல் 2 கேள்விக்கும் சொன்ன அதே பதில் தான். மசூதி பக்கத்தில் இருக்க முடியாது, சர்ச் பக்கத்தில் இருக்க முடியாது. இந்த திராவிட மாடல் அரசுக்கு அதெல்லாம் வைக்கிறதுக்கு தைரியம் கிடையாது, தெம்பு கிடையாது, திராணி கிடையாது. ஆனால் கோயில் பக்கத்தில், பள்ளிக்கூடம் பக்கத்தில், ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ரொம்ப அயோக்கியத்தனம். டாஸ்மாக் இழுத்து மூடவில்லை என்றால் இந்த திராவிட மாடல் அரசு மூடப்படும். அதுதான் மாநில பசுமை தீர்ப்பாயமாக இருக்கட்டும், இல்லை மத்தியில் இருக்கக்கூடிய பசுமை தீர்ப்பாயமாக இருக்கட்டும், இந்து விழாக்கள் அப்படின்னாலே அவங்க அப்படியே துள்ளி குதிச்சு ஓடி வந்துடுவாங்க. தீபாவளின்னா பொல்யூஷன் எப்படி இருக்குது, மாசு எந்த அளவுக்கு இதாக இருக்குது, காற்றிலே கலந்துருக்கிறது அப்படின்னு, பட்டாசு வெடிச்சதுனால அப்படின்னு அப்படி சொல்லுவாங்க. இப்போ வந்து என்னென்னா மகா கும்பா மேளா நடந்துகிட்டு இருக்கு. 144 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடியது. அவங்க ஏதோ எக்ஸ்பெக்ட் பண்ணது 40 crores வருவாங்க அப்படின்னு. சோஃபார் 60 crores கிராஸ் ஆகிடுச்சு. அதுவும் இந்த 26, 27 எப்படி சமாளிக்க போகிறோன்னு தெரியல அப்படின்னு சொல்லி, அன்றைக்கி ஒரு நாளைக்கே கிட்டத்தட்ட 7-8 கோடி பேர் வருவதற்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து என்னென்னா அதை வந்து ஒரு அட்வென்ச்சரஸ் ஒரு ட்ரிப்பு மாதிரி பல பேர் 2 வீலர்லேயே போகக்கூடிய நண்பர், இன்னைக்கு விக்னேஷ் கூட போகிறாரு, நேற்று ஏபி முருகானந்தம் போயிருக்க அந்த இதெல்லாம் பார்க்குறோம். அது வந்து ஒரு சந்தோஷத்தோட ஒரு இந்து சங்கமம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பசுமை தீர்ப்பாயம் அங்கே நீங்கள் போய் இப்படியெல்லாம் போய் கஷ்டப்பட்டு போய் குளிக்கிறீங்களே, அது வந்து குளிக்கிறதுக்கு ஒரு நாதி இல்லாத தண்ணி, அதில் வந்து பாக்டீரியாக்கள் அதிகமாக இருக்கும், அதுவும் இந்த ஃபீக்கல் மேட்டரில் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியா, இதனால் பல தொற்று வியாதிகள் வரும் அப்படின்னு இன்னும் 4-5 நாள் இருக்கக்கூடிய நேரத்தில், ஒரு வாரம் தான் இருக்கக்கூடிய நேரத்தில் இப்போ புதுசாக ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்க. இந்த அறிக்கைக்கு ரிபேட்டலாக சட்டசபையிலேயே பேசியிருக்கிறார் யோகி ஆதித்யநாத். குளிக்க மட்டுமல்ல, குடிக்கவுமே உகந்தது அந்த திரிவேணி சங்க தண்ணி, அவ்வளவு க்ளீனாக நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் வச்சுருக்குறோம், இது வந்து கும்பமேளாவை சிதைக்கக்கூடிய வேலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? அதாவது சார், கும்பமேளா ஆரம்பத்தில் அதான் நீங்கள் ஒரு விஷயம் சொல்லிட்டீங்க, ஹிந்து பண்டிகை என்றாலே இவர்களுக்கு சீர்குலைக்கிறதா வேலை. தீபாவளினா பட்டாசு வேண்டாம்பாங்க, விநாயகர் சதுர்த்தினா ஐயையோ கலர் அடிச்சிருவாம்பாங்க, ஒவ்வொன்றுக்கும் ஐயோ மண்ணு பொம்மை இல்லை பிளாஸ்டிக் பொம்மை சுற்றுச்சூழல் கிடம்பாங்க, ஹோலி பண்டிகைன்னா கலர் அடிச்சிருவாம்பாங்க. ஏதாவது இந்து பண்டிகைன்னு வந்தாலே திடீரென்று இவர்களுக்கு வந்து சுற்றுச்சூழல் ஞாபகம் வந்துடும். இதே கிறிஸ்மஸுக்கு சுற்றுச்சூழலுக்கு பிரச்சனை இல்லாத, ஜல்லிக்கட்டுனாலும் பிரச்சனை, தம்பாலானாலும் பிரச்சனை, உரியடி திருவிழா அந்த இதுல மகாராஷ்டிரா நடந்தாலும் அதுவும் பிரச்சனை, ஏதனாலும் பிரச்சனை. இந்த மகாமகத்தை பொறுத்தளவில் அவங்க முதல்ல என்ன எதிர்பார்த்தார்கள் என்றால் இந்த வெற்றியை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை.
40 கோடிங்கிறது நடுவிலேயே 40 கோடியை தாங்கி 55 கோடி 60 கோடியை தொடும் என்ற வெற்றியை எதிர்பார்க்கவில்லை. அங்கே போகிறவங்கெல்லாம் ஒரே வார்த்தை சொல்கிறாங்க, அதாவது ஹிந்து எதிர்ப்பு ஊடகங்கள், ஒரு முக்கியமான ஊடகம் சொல்லுகிறது, அங்கே இருக்கிற அந்த ஆரத்தியை பார்த்தா போதும், நீங்கள் ஹிந்துத்துவாவை யாருக்கும் சொல்லி கொடுக்க வேண்டாம், அவன் உள்ளுக்குள்ள ஹிந்துத்துவா தானா ஏறிடும்னு பதறான். நான் என்ன பண்ணுறது? சமீபத்தில் பார்த்தோம், நம்ம அபிஷேக் மனு சிங், இவர் தான் ராமர் கற்பனை கதாபாத்திரம் அவிடவிட் தாக்கல் போய் அயோத்தியாவில் போய் கொஞ்சம் கூட கவலையப்படாமல் நிற்கிறாரு. அதுதாங்க பிரச்சனை. இப்போ என்ன பிரச்சனைன்னா, நாம தான் சொன்னோமே, அழைப்பு யோகி ஆதித்யநாத் அழைப்பு கொடுத்தா துர்காமா போயிடுவாங்க, ஏதோ காரணத்துக்காக இன்னும் போகாமல் இருக்கிறார்கள், அவ்வளோதான். அழைப்பு வரணும்னு எதிர்பார்க்கலாம், எனக்கு தெரியல. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, இவர்களை எதை எதிர்பார்க்க வேண்டியலாம், முதல்ல ஆரம்பித்த ஒரு 2 வாரம் 3 வாரம் இந்த இண்டி கூட்டணியை சேர்ந்த யாரும் அந்த பக்கம் போகவே இல்லை. முதல்ல ஆரம்பித்து வச்சது நம்ம டிகே சிவகுமார் தான். அதை நான் அவர் பாராட்டியே ஆகணும். அதுவும் கார்கே அதை கேவலப்படுத்தும் போது அடுத்த நாளே அவர் கிளம்பி போனார். டிகே சிவகுமார் போன உடனே காங்கிரஸ்காரங்க வரிசையாக போக ஆரம்பித்தாங்க. இப்போ வெஸ்ட் பெங்கால்லேருந்து மற்ற கட்சிக்காரங்க வர ஆரம்பித்தாங்க. இப்போ எல்லா கட்சிக்காரர்களும் அங்கே வர ஆரம்பித்த உடனே இவர்களுக்கு பயம் வந்து விட்டது. அதுதான் காரணம், வேற ஒன்றுமே கிடையாது. பயம் வந்தாச்சு. எந்த அளவுக்கு பயம் வந்தாச்சுன்னா, 2 நாளைக்கு முன்னாலங்க அகிலேஷ் யாதவ் கும்பமேளாவை நீட்டிக்க வேண்டும்னு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இதே அகிலேஷ் யாதவ் அதில் குளிச்சா பாவம் போயிடுமான்னு கேட்டார். இப்போ அது தண்ணி சரியில்லைங்கிற. அப்போ நீங்கள் எந்த நிலைப்பாட்டில் இருக்கிறீங்க? கும்பமேளாவுக்கு யூபி மக்கள் எல்லாம் ஆதரவு கொடுத்து விட்டாங்களோ கும்பமேளா நீட்டிக்க வேண்டாம்னு சொல்ல வேண்டியது. ஐயோ நம்ம கட்சிக்காரனே இனிமேல் குளிக்க போறான்னு தெரிஞ்ச உடனே ஐயோ இது சரியில்லைன்னு சொல்ல வேண்டியது. இவ்வளோதாங்க இவங்க அரசியல். ஆனால் யோகி மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லியிருக்கிறார். நான் என்ன சொல்கிறேன், எல்லாரும் சார் ஒரே ஒரு விஷயம் சார், போயிட்டு வராரு, அவருக்கு ஒரு இருமல் வருது, சளி வருது, ஜலதோஷம் வருது, ஏதோ ஒரு ஃபீவர் வருது சார், இது ரொம்ப சகஜம். கூட்டத்தில் போயிட்டு வந்தாலே ஒருத்தருக்கு ஜலதோஷம் வரும். நான் தண்ணி மாதிரி குளித்தாலே ஒருத்தருக்கு ஜலதோஷமோ இருமலோ வரும். இதெல்லாம் இயல்பு. அதாவது இதுக்கு அந்த தண்ணி தான் என்று சொல்லுவதை விட ஒரு அயோக்கியத்தனம் ஒன்றுமே கிடையாது. அதைத்தான் பத்திரிகைகளே எழுதுறாங்க, ரொம்ப நல்லா இருக்கு, இதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு வந்தால் வருவது இயற்கை தான் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் தாண்டி தான் மக்கள் போகிறார்கள். தமிழ்நாட்டிலேயே கும்பகோணத்தில் மகாமகத்தில் ஜெயலலிதா கலந்து கொண்ட மகாமகத்தினுடைய இன்சிடென்ட் நமக்கு தெரியும். அந்த நேரத்தில் இந்த இந்தியா டுடே பத்திரிகை, நக்கீரன் பத்திரிகை அந்த தண்ணியில் எப்படி குளிக்கிறான்னு எழுதினாங்க. அன்னைக்கு எழுதினது தான் இன்னைக்கு ஆல் இண்டியாவில் எழுதுறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் இதே கும்பமேளா எல்லா 12 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஒவ்வொரு தடவையும் கோடி கோடி மக்கள் கொண்டு, நேரு காலத்துலேருந்தே 10 கோடி பேர் வந்துட்டு தான் இருக்கிறாங்க. அன்னைக்கெல்லாம் தண்ணி மாசுபடலையா? நேரு காலத்தில் மாசுபடலையா? இன்னைக்கு தான் மாசுபடுகிறதா? ஆனால் யோகி, அதாவது இந்த கும்பமேளா உலகம் முழுக்க உள்ள மேனேஜ்மெண்ட்டுக்கு பெஸ்ட் ஸ்டடி இதுதான் அப்படின்னு இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க. ஏன்னா அதுக்கு கரெக்டாக நீங்கள் சொல்கிறதுக்கு மேட்ச் ஆகுறதுங்கிறதுனால இந்த செய்தியும் சேர்த்து சொல்லிடுறேன். ஒரு தேசிய சிந்தனை கொண்ட ஊடகவியலாளர் ராகுல் சிவசங்கர், உங்களுக்கு தெரியும், ஆங்கில ஊடகத்தில், அவர் ஒரு விஷயம் சொல்கிறார். CAIT கேட் எஸ்டிமேட் பண்ணியிருக்குதான், மகா கும்பத்தில் 2025 மூலமாக இன் எக்ஸஸ் the UP government generated 3 lakh crores, அப்புறம் மோர் தேன் 60 crore டிவோட்டிஸ் இது வரைக்கும் விசிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இதில் எஸ்டிமேட் பண்ணது 40 கோடி, ஆனால் 60 கோடி வந்துட்டாங்க. அதை விட அவர் என்ன சொல்கிறாருன்னா, the turnout in perspective 70 lakh 70 பேர் இது வரைக்கும் எதில் அட்டன் பண்ணுவாங்கன்னா ரியோ கார்னிவலில், 25 லட்சம் பேர் சாதாரணமாக அட்டன் பண்ணுறது ஹஜ்ஜில், 72 லட்சம் பேர் ஒக்டோபெர்ஃபெஸ்ட் அப்படிங்கிற ஒரு காங்கிரிகேஷனில். மகா கும்ப 2025 so far 60 crore, இட்ஸ் அ அன்மேட்ச்டு ஒன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படிப்பட்ட காங்கிரிகேஷனை பார்த்து தான் இந்த இண்டி கூட்டணிகள் பயப்படுகிறது.
ஆமாம் சார், அதாவது கோவிட்லேயே மோடியினுடைய அந்த ஹேண்ட்லிங் பார்த்து இவங்க பயந்து போயிட்டாங்க. இவ்வளோ பெரிய நாட்டை எப்படி காப்பாற்றினான்னு. அதாவது இந்த நாட்டில் சாவு உழாதா, இளவு உழாதா, மோடியை கவுத்தர முடியாதா அப்படின்னு அன்னைக்கும் இதே குரூப் தான் மோடியினுடைய ஊசிக்கு எதிராக பேசினது. மோடியினுடைய ஊசிக்கு எதிராக யார் பேசினார்களோ அவ தான் இன்னைக்கு தண்ணிக்கு எதிராக பேசி கொண்டு இருக்கிறார்கள். பிபி கிட் இல்லை, சிலிண்டர் ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லை, அது இல்லை, இது எல்லாத்தையும் பேசி முடிச்சாச்சு. மோடி நிர்வாகம் பண்ணார். இன்னைக்கு மோடி அதன் காரணமாகவே உலகத் தலைவராக இருக்கிறார். யோகி 48 நாடுகள் 70 நாடுகளை சேர்ந்த தலைவர்களை அங்கே கூப்பிட்டு இருக்கிறார். அவங்கெல்லாம் வராங்க, அவங்கெல்லாம் குளிக்கிறாங்க. நீங்க கையில வச்சுட்டு இருக்கிற கூட பாலிவுட்டுடைய ஸ்டார்ஸ் வராங்க, அவங்க குளிக்கிறாங்க. காங்கிரஸுக்கு உதறல், கம்யூனிஸ்டுக்கு உதறல். எப்படி இவர் அங்க இல்லைன்னா நம்மள ஆடுமேன் அவுட் மாதிரி நம்மள தனியா பாத்துருவாங்க. ஒரு 7 நாளைக்கு பாத்துருவாங்களா சார், நீ கும்பமேளா போனியா அப்படின்னு ஒரு கேள்வி வரணும். இப்போ ஒரு தீகா கட்சிக்காரர் தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை பேர் போயிருப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு. ஏதோ தமிழ்நாடு திராவிட பூமி யாரும் போயிருக்க மாட்டாங்கன்னு நினைச்சு. சார், அவருக்கு நான் பதில் சொல்றேன், தமிழ்நாட்டிலேருந்து கிட்டத்தட்ட 20 to 25% போயிருக்காங்க. ஏன்னா மற்ற மாதிரி அவங்க அலப்பறை பண்ணல, அவ்வளோதான் தவிர போயிருக்கிறார்கள். ஏன்னா சார், காசிலை கூட்டம் எனக்கு தமிழ்நாட்டிலேருந்து போனவங்க, அதாவது தமிழர்கள், வெளிநாடு வாழ் தமிழர்கள், எனக்கு தெரிஞ்சு பல குடும்பம் நேரடியாக கும்பமேளா போயிட்டு திருப்பி அவங்க நாட்டுக்கு போயிருக்காங்க. யாரும் தெரியும். அதனால இந்த பயம் தான் இவங்க. 60 கோடிங்கிறது இந்தியாவுடைய ஜனத்தொகை 145 கோடி, இந்துக்களுடைய ஜனத்தொகை அதில் 110 கோடி என்றால் 60 கோடி பேர் போகிறாங்கன்னா வாட் இஸ் தி நம்பர்? உங்களால் கற்பனை முடியல. உங்களுக்கு பிஜேபியினுடைய ஓட்டே அவ்வளவு கிடையாது. பிஜேபியினுடைய ஓட்டை விட 2 மடங்கு 3 மடங்கு அதிகம். அப்போ பயம் வருமா இல்லையா? அவ்வளோதான். அடுத்த எலெக்ஷனில் ஏற்கனவே 2014 11 மாநிலத்தில் பிஜேபி 50%க்கு மேலே. இப்போ கிட்டத்தட்ட 2019 அதே மெயின்டைன் ஆச்சு. 2024 கொஞ்சம் குறைஞ்சது. ஆனாலும் கூட பல மாநிலம் 50%க்கு மேலே. இந்த போக்கு போனால் இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களிலும் பாரதிய ஜனதா கட்சி 50%க்கு மேலே வாக்கு பெற்றுவிடும். ஹிந்துக்கள் எழுச்சி பெற்று விடுவார்கள். ஹிந்துக்களை பற்றி உலகம் முழுக்க தெரிந்து விட்டது அப்படிங்கிற வழக்கமான பயம் இந்த ரிப்போர்ட் வந்திருக்கு. யோகி அழகா அடிச்சு பதில் சொல்லிட்டாரு. இதனாலலாம் கூட்டம் குறைய போறதே இல்லை. ஹிந்துக்களுக்கு இந்த பொய் பித்தலாட்டம் எல்லாம், இந்த நாத்திகவாதிகளுடைய பொய் பித்தலாட்டம் எல்லாம் தெரியும். ஆகையினால வெற்றிகரமா கும்ப முடியும். உலகத்துடைய தனிப்பெரும் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட்டாக யோகி இருப்பார். சென்ற கேள்வியுடைய இது தொடர்ச்சின்னு எடுத்துக்கிறதா என்னன்னு தெரியல. ஒரு முக்கியமான அறைகூவலை விஹெச்பி சொல்லியிருக்கிறாங்க. இது இங்கே தமிழகத்திலே வீரத்துறை ராமகோபாலன் அவர்கள் சொல்லி கொண்டு இருந்த விஷயம். இன்னொன்று, நீங்களும் கூட இந்த செய்திகள் சிந்தனைகளை அடிக்கடி இந்த டெமோகிராஃபிக் சேஞ்ச் பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த அடிப்படையில் தான் அந்த விஷயத்தை அவங்க சொல்லியிருக்காங்க. இந்துக்கள் அவங்க வீட்டில் பையனோ பொண்ணோ 25 வயதில் திருமணம் முடித்து வைத்திருங்க, அட்லீஸ்ட்டு 2-3 குழந்தைகளாவது பெற்றெடுக்க வேண்டும். இப்படியெல்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு அடுத்த 50 ஆண்டுகளில் நீங்கள் மைனாரிட்டியாக ஆகிடுவீங்க. பல இடங்களில் டெமோகிராஃபிக் சேஞ்சு நடக்கும். இது இந்து சமுதாயத்துக்கு மட்டும் இல்லை, இந்தியாவுக்கே உலகத்துக்கே மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக மாறிவிடும்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சொன்ன மாதிரி இதை நான் சிடிவியில் பல தடவை சொல்லியிருக்கேன். அதாவது பாலஸ்டீனியன்ஸு இப்படி சொல்கிறதா இருந்தால், படுத்துக்கொண்டே ஜெயிப்பவர்கள் ஜிஹாதிகள். அந்த படுத்துக்கொண்டேங்கிறது உங்களுக்கு அர்த்தம் புரிச்சிடும். பாலஸ்டீனியன்ஸ் இதே வார்த்தையை சொல்லியிருக்காங்க. எங்களுடைய பர்த் ரேட் இட் இஸ் 4.5, இஸ்ரேலினுடைய பர்த் ரேட் 0.7. படுத்துக்கொண்டே ஜெயிப்போங்கிறதுக்கு அர்த்தம் நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்கள். அப்போது நாங்கள் ஒன்றும் இஸ்ரேல்கிட்ட போர் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் விட்டு விடுவோம். ஆனால் இஸ்ரேல் அடிக்கிற அடி இன்னைக்கு என்ன அடின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஹமாஸை இப்போ நானே கையில் எடுக்க போகிறேன்னு நம்ம ட்ரம்ப் சொல்லிட்டாரு. அதெல்லாம் வேறு. இதுதான் டெமோகிராஃபி. ஜெர்மன், பிரான்ஸ் போன்ற யூரோப் கண்ட்ரீஸ்லேயும் பிரச்சனை இதுதான். என்டையர் யூரோப் இஸ் அவுட்.
என்டையர் யூரோப்பில் நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னால் இதைத்தான் நம்மளுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய சர்சங்க சாலக் பூஜன்ய மோகன் பாகவத் என்ன சொன்னார்னா 2.1க்கு கீழே குறையிறது ரொம்ப ஆபத்து என்று சொன்னார். இந்தியா கரெக்டாக 2.1 இருக்கு. ஜப்பான் ஹேஸ் கான் டவுன் 1.5. யூரோப்பியன் நேஷன்ஸ் ஹேஸ் கான் டவுன், ரொம்ப குறையா போச்சு. எலன் மஸ்க் தொடர்ந்து அதை தான் சொல்லிட்டு இருக்காரு. இன்னைக்கு ரீப்ரொடக்ஷன் இல்லாத ஒரு சொசைட்டியாக வெஸ்டர்ன் சொசைட்டி மாறியதன் காரணமாக அவருடைய வளங்களை எல்லாம் ஜிஹாத்திகள் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ அவங்களுக்கு நானே ஒரு இடத்துல சொன்னேன், என்னுடைய பேசு தமிழா பேசுனுடைய இன்டர்வியூவில் இந்த பங்களாதேஷை பற்றி வரும்போது சொன்னேன், இவங்களுடைய ஜனத்தொகை 25 கோடி பாகிஸ்தானுடைய ஜனத்தொகை, நம்மளோட பங்களாதேஷனுடைய ஜனத்தொகை 17 கோடி. 25 17 35 42. இந்தியாவில் ஒரு 14 கோடி, 56 கோடி மக்கள். இந்திய ஜனத்தொகையில் 110 கோடி இந்துக்கள் என்றால் இந்தியா பங்களாதேஷ் பாகிஸ்தான் அன்றைய இந்தியாவை சேர்த்தால் 55 கோடி முஸ்லீம், 50%. உன்னுடைய ஆபத்து எங்க இருக்குன்னா உன்னுடைய தலைவாசல்ல இருக்கு, இதுல சந்தேகமே கிடையாது. அதனால தான் பாகிஸ்தான் போனது நல்லதுங்கிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு வகையில் நீங்கள் பேசினா அகண்ட பாரதம் என்ன பேசினாலும் கூட அந்த சமுதாயத்தில் சேஞ்ச் வராமல் அது போகிறதுங்கிறது. அப்போது என்னுடைய ஆபத்து எங்கே இருக்குது என்றால் என்னுடைய டெமோகிராஃபியினுடைய ஆபத்து என்னுடைய வாசல் படியில் நிற்கிறது. எப்படி நீங்கள் இதை வின் பண்ண போகிறீங்க? பங்களாதேஷில் இன்னைக்கு இந்து மேலே நடந்து கொண்டு இருக்கிறது. எப்படி குறையும் என்றால் மீண்டும் நான் மகாபாரதம் தான் போகணும், பாகவதத்துக்கு தான் போகணும். எப்படி கண்ணனுடைய எதுகளும் தன்னைத்தானே அழித்து கொண்டதோ அப்படித்தான் அதனுடைய முடிவு இருந்தது என்று சொல்லப்படுகிறது. அப்படி ஒரு முடிவு இந்த ஜிகாதிகளுக்கு வரும்போது தான் அது வரைக்கும் பொறுத்து இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. நான் என்ன சொல்றேன், அது தானா வரட்டும், ஆனா உன்னுடைய கடமையை நீ செய்ய. ராமகோபாலன் சொன்னார், 10 குழந்தை பெற்றதுன்னா வீரத்தாய் அவார்டு அப்படின்னு சொன்னார். நீ 10க்கெல்லாம் வேண்டாங்க, 3 குழந்தை பெற்றுக்க. சொந்தங்கள் இருக்கட்டும், மாமன் மச்சான் உறவு. இப்போ மாமன் என்ன கல்யாணத்துக்கு இனிமே தாய் மாமன் இன்விடேஷன்கள் பேர் போட தாய் மாமன் தேவை அப்படின்னு கொடுக்க வேண்டியதான். இன்னைக்கு ஸ்வீடன் கதை. ஸ்வீடன்ல என்ன ஆகுது, எந்த பெரியவர்களையும் பார்த்து கொள்வதற்கு குழந்தைகள் இல்லை. பார்த்து கொள்ளத்துக்கு யார் கார்டியனா போறாங்களோ அவங்களுக்கு சம்பளத்தை அரசாங்கம் கொடுக்கறது. என்ன கேவலமா போய் எடுத்து பாருங்க. இன்னைக்கு உலகத்திலேயே பெண் உரிமைக்கு முதல் நாடா இருந்த ஸ்வீடன் தான் இன்னைக்கு பாலியல் தொந்தரவு அதிகம், அடி தடி எல்லாம் வந்து கொண்டு இருக்கிறது. இந்த குடும்பம் என்பதை நீங்கள் கவனிக்கவில்லை என்றால் ஆபத்து. குழந்தை என்பது மக்கட்பேறு அப்படின்னு தான் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். குழந்தை என்பது செல்வம் என்று தான் சொல்லியிருக்கிறார். அந்த செல்வத்தை விட்டுட்டு வேற செல்வம் நாம் தேடி போக வேண்டாம் என்பதை தான் இந்த அறிக்கை காமிக்கிறது. இன்றைய 5 செய்திகள் குறித்து மிக விரிவாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் தனது கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொண்ட திரு நம்பி நாராயணன் அவர்களுக்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ராஜேஷ். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீ. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம்.